ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ வந்து கோல்டை வந்து சேவ் பண்ண முடியுமா அப்படின்னே பெரிய பயத்தையே உண்டு பண்ணுது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சிறுக சிறுக சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை தான் இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நான் வந்து கோல்டு சேவிங் டிப்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கிறேன். அது மாதிரி நான் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அது என்ன, அது வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு, நான் எப்படி வந்து அதை வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் தொடர்ந்து அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீசெண்டாக வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் வந்து இப்போ தீபாவளியில் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து கோல்டு வந்து வாங்கணும் அப்படின்னா நகை சீட்டு போட்டு நிறைய பேர் வாங்குவாங்க. அப்படி வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல பெனிஃபிட். ஏன்னா வந்து தீபாவளியில் நானுமே நம்ம சேனல் தீபாவளியில் எந்தெந்த கடையில் என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். பட் வந்து நகை சீட்டு போடாமல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோல்டு காயின் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். நான் வந்து நிறைய வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து நகை சீட்டு போடலை. தீபாவளியில் அப்போ வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் காயின் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு வந்து ஒரு 1 or 2 டேஸில் நிறைய இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்ததை பார்த்துட்டு தீபாவளியில் வாங்கணும் அப்படின்னு நினச்சதை இப்போவே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்க்குற வியூவர்ஸ் வந்து நீங்கள் வந்து தீபாவளியில் நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கையில் இந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா இந்த 100 மில்லிகிராமை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் கூடுதலாக உங்களால் சேமிக்க முடியும், கையில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி, அதாவது இது வந்து 500 மில்லிகிராம், இது வாங்குறதுக்கு நம்மளுக்கு 1000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா இந்த 500 மில்லிகிராம் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 3700லேருந்து 800 ரவுண்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு 4000 ருபீஸ் வந்து 500 மில்லிகிராம் வாங்குறதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் வந்து தீபாவளியில் அந்த மணி கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ சில கடைகளில் நிறைய ஆஃபர்ஸ் போகிறதா வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஒரு முறை வேணால் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கடைகளில் நம்ம வந்து வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆஃபர்ஸை தெரிஞ்சுக்கிட்டு எங்கே வந்து இப்போ சில கடைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின்ஸ்க்கு வந்து வேஸ்டேஜே இல்லாமல் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க தீபாவளியில். அப்போ அந்த கடையில் வாங்கும்போது நம்மளுக்கு வேஸ்டேஜுக்கான பணம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும் இல்லைங்களா, அதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணால் பாருங்கள். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணது என்ன அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி கோல்டு காயின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்பப்போ வாங்கும்பொழுது நிறைய பார்க்குற வியூவர்ஸ் சொல்கிற விஷயம் என்னென்னா, எதுக்காக நம்ம வந்து கூடுதலாக வேஸ்டேஜுக்காகவும் ஜிஎஸ்டிக்காகவும் பே பண்ணணும், அது வந்து நம்மளுக்கு லாஸு தானே அப்படின்னு வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து கோல்டோட ரேட்டு இப்படி வந்து நாளுக்கு நாள் ஏறிட்டு இருக்க சமயத்தில் நம்ம கையில் கொஞ்சம் அமௌண்ட் 1000 ரூபா இருக்குது, 2000 ரூபா இருக்குது, 3000 ரூபா இருக்குது, அது வந்து செலவாயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உடனே இந்த மாதிரி கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்ம மொத்தமாக வாங்கி சேமித்து வச்சு வாங்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது வந்து எப்படியாவது ஒரு எமர்ஜென்சி செலவு நம்மளுக்கு வந்துடும். அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கையில் இருக்க பணத்தை எடுத்து போட்டு செலவை பண்ணிடுவோம். பட் இந்த மாதிரி காயினை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செலவு அப்படிங்கிறது, அந்த அமௌண்ட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு சேமிப்பாக மாறிடும். அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். மாதம் ஒரு டார்கெட் வச்சு நான் சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நான் வாங்கினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/10/2024 அன்றைக்கி நான் வந்து வாங்கினேன். அன்றைக்கி கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 7360 ரூபா, சில்வர் ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல 107 ரூபா இருந்துச்சு. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 7360 ரூபா அன்னைக்கு வாங்குறதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா 7285 ரூபா இருந்துச்சு. அப்போ வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா என்னால் போக முடியல. பட் வந்து ஒரு நாளில் 65 ரூபா வந்து ஒரு கிராமுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. இந்த பயத்தில் தான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு வாங்குற வரைக்கும் இன்னும் ஒரு 1 வீக் இருக்குது, அதுக்குள்ளே இதோட ரேட் வந்து கண்டிப்பாக 7500 வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு
நினச்சிட்டு சரி கையில் இருக்கும்போதே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கினேன். என்னென்னா 22 கேரட்டில் 1 கிராம் 10 மில்லிகிராம் இருக்கக்கூடிய நான் வந்து ஒரு கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 2% போட்டாங்க. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னா ரூ. 147 வந்துச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா ரூ. 7,582 வந்துச்சு. இப்போ இதில் கூடுதலாக நம்மளுக்கு என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா 3% ஜிஎஸ்டி ஆட் பண்ணுவாங்க. அதாவது 1.5% அந்த 1.5%க்கு ரூ. 114 வருது. இன்னொரு 1.5%க்கு ரூ. 114 வருது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 7,810. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 1 கிராம் தீபாவளி அன்னைக்கு வாங்கும் பொழுது ரூ. 7,810 கூடுதல் ஆகுது அப்படின்னா டோட்டலாக நம்ம கையில் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் வாங்குறதுக்கு 8,000 ருபீஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் பெரிய மாற்றம் நம்மளுக்கு வந்திருக்கு. என்னென்னா 2024 அந்த ஒரே வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறது வந்து 40% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக நம்ப முடியுதா என்னன்னு தெரியல. அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால தான் வந்து நம்ம கையில் எப்போல்லாம் பணம் இருக்கோ அப்போல்லாம் இந்த மாதிரி வாங்கி வைக்கும் பொழுது இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு 1 மந்த் பிஃபோர் வாங்கும்போது இதோட ரேட்டு வேறு. இதுவே நான் வந்து 6 மந்த் பிஃபோர் வாங்கும்போது இதோட ரேட்டு வேறு. இப்போது நான் கொடுத்த அந்த ஜிஎஸ்டி வேஸ்டேஜ்லாம் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2% வேஸ்டேஜுக்கு வந்து ரூ. 147 கொடுத்துருக்கேன். அப்புறம் ஜிஎஸ்டிக்கு வந்து ரூ. 228 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 1 கிராம் காயினை வாங்குறதுக்கு நான் கூடுதலாக எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா ரூ. 375. பட்டு இதை வந்து நான் வந்து ஒரு 4 மந்த் பிஃபோர் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ரூ. 375 அப்படிங்கிறது இதில் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேவ் ஆகிடுச்சு. அப்போது நம்ம பார்க்குற வியூவர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால் வந்து இந்த மாதிரி ஒரு ரூ. 100 200 நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு 200 300 கூடுதலாக கொடுத்தா தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தங்கம் வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 100 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் 1 கிராம் 2 கிராம் இந்த மாதிரி எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்குறதுக்கான முயற்சிகளை பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தீபாவளியை வாங்கணும் அப்படின்னா வாங்க பிளான் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக அடுத்த தீபாவளியில் தங்கம் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக நகை சீட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எந்த கடையில் உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கோ அந்த கடையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கோல்டு வந்து அக்குமுலேட் ஆகிற மாதிரி, அதாவது நம்ம பணம் கொடுப்போம் அதுக்கான தங்கத்தை வரவு வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கடைகளில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராகவே நான் வந்து நகை சீட்டு போட போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். பட் என்னால் போட முடியல. இந்த தீபாவளியில் கண்டிப்பாக போட்டுறணும்னு நினச்சிருக்கேன். பட் வந்து முடியுதா அப்படிங்கிறது தெரியலை. கண்டிப்பாக போட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். போட்டுட்டேன்னா கண்டிப்பாக எந்த கடையில் போட்டேன் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளியில் தங்கம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறவங்க ஒரு 1 கிராம் வாங்குறதுக்கு ரூ. 8,000 தேவைப்படுது. 500 மில்லிகிராம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரூ. 4,000 கையில் இருந்துச்சுன்னா வாங்கிடலாம். ஒன்றுமே இல்லை என் கையில் ஒரு ரூ. 1,000 தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி 100 மில்லிகிராமாவது வாங்குங்க. பார்க்குற வியூவர்ஸ் வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி தீபாவளியில் காயின் வாங்க பர்ச்சேஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். நானுமே தீபாவளிக்கு முன்னாடியே இதை வாங்கிட்டேன். பட் தீபாவளி அன்னைக்கு வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட்டேன் அப்படின்னா அதையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.